ஜெய். ராமாயணத்தில் பரதனுடைய பக்தியை விஸ்தாரமாக அயோத்தியா காண்டத்தில் வர்ணிக்கிறார். பரதன் கேகே தேசத்தில் இருந்தாலும் மனசு அவனுக்கு அயோத்தியிலேயே இருக்கு. நம்ம எங்கே இருக்கோங்கிறது முக்கியம் இல்லை, மனசு எங்கே இருக்குங்கிறது முக்கியம். இப்போ நிறைய பேர் உபன்யாசத்துலேயே உட்காந்து மனசில் வேறு எதையா நினச்சிட்டு இருந்தாங்கன்னா உடம்பு இங்கே இருக்கே தவிர அவளுக்கு உபன்யாசம் கேட்ட அனுபவம் இருக்காது. சில பேர் வெளியில் இருந்தால் கூட இது மாதிரி இங்கே உபன்யாசம் நடக்கிறது லைவில் பார்த்துட்டு காமிச்சுக்கோ, இல்லை மொபைலில் கேட்குறான்னா அவள் வெளியில் இருந்தால் கூட அவள் மனசு இங்கே இருக்கு. அப்போ மனசு எங்கே இருக்கோ அதுதான் முக்கியம். கதாவாசாகேதே விமல சரயோ தீரபுலினே சமாசீன ஸ்ரீமத் ரகுபதி பதாப்ஜே ஹிருதி பஜன் அயே ராமஸ்வாமின் ஜனகதனயா வல்லப விபோ பிரசீதேதி க்ரோஷன் பிரசீதேத்யாக்ரந்தன் நிமிஷமிவ நேஷ்யாமி திவசான். கதாவா கதாவான்னு நிறைய ஸ்லோகம். அவாவா பக்தர்கள் கதா வேணாதீரே அப்படின்னு எப்போ நான் பரனூரில் அங்கே வேணாதீரத்தில் இருந்து அந்த பகவானை பஜிச்சுருப்பேன்னு அண்ணா சொல்கிறார். கதா பிருந்தாரண்யேன்னு ஒரு பக்தர் சொல்கிறார். கதாவா கைலாசேங்கிற ஒருத்தர். அவாவா எதில் இஷ்டம் இருக்கோ அதை கதா கதான்னு சொல்லிட்டு இருக்கு. நான் மனசனால் ஸ்மரிக்கிறது முக்கியம். அவன் எங்கே இருக்கான்? பரதன் கேகே தேசத்தில் இருக்கான். கேகே தேசத்தில் இருக்கிறதுனால கதாவாசா கேதே விமல சரையூ தீர புலினே. சரையோட இதெல்லாம் ரொம்ப நிர்மலா. அங்கே அயோத்தியில் எங்கேயாவது இருக்கணும். சமாசீன ஸ்ரீமத் ரகுபதி பதாப்ஜே ஹிருதி பஜன். அந்த பகவானுடைய பாதாப்ஜத்தை ஹிருதயத்தில் நினைச்சிருந்து அஜே ராமஸ்வாமின் ஜனகதனயா வல்லப விபோ அஜே ராமஸ்வாமின் ராமஸ்வாமின் முள்ள வச்ச அஜே ராமஸ்வாமின் ஜனகதனயா வல்லப விபோ பிரசீதேத்யாக்ரந்தன் நிமிஷமிவ நேஷ்யாமி. இன்றைக்கும் நிறைய சாதுக்கள் அயோத்தியில் இருக்கா. டெய்லி 100 தடவை இது என்ன ஹனுமான் சாலீசா அதை சொல்லி ஒரு நாள் ஸ்நானம் பண்ணுறதுன்னு விதவிதமான தபஸ் பண்ணிட்டு இன்றைக்கும் அயோத்தியில் நிறைய ஜனங்கள் இருக்கா. அது மாதிரி நான் இருக்க மாட்டேனா அப்படின்னு பரதன் நினச்சிட்டு இருக்கும்பொழுது அயோத்தியிலேருந்து தூதர்கள் வரா. முக்கியமான காரணம் அங்கே ராமர் சித்திரகூடத்தில் சௌக்கியமாக இருக்கார். இங்கே சுமித்ரா தேவி கௌசல்ய சமாதானம் என்ற வியாகத்தில் தசரதரை சமாதானம் பண்ணினா என்று சொல்லி நேற்றுக்கு நிறுத்தினோம். அப்படி இருக்கும்போது தான் இவர் தசரதர் ரொம்ப புலம்பி அழறார். இப்போ ரொம்ப அழுதவுடனே கௌசல்யக்கே கோபம் நிறுத்தும். அழறதுக்குன்னு ஒரு அரண்மனை, கொஞ்சத்துக்குன்னு ஒரு அரண்மனை. அவங்களுக்கு இத்தனை நாளைக்கு கொஞ்சம் இருக்கிறதுக்கு கைகை அரண்மனை ஆச்சு. இங்கே அழறதுக்கு எங்கே தான் கிடச்சிட்டாக்கும். நான் அழல என்ன தான் நினச்சிப்பேனோட அழறா, நீங்கள் தானே பிளான் பண்ணி உங்கள் பையனை காட்டு காமிச்சேல் என்று சொல்ல உடனே நான் தப்பு பண்ணாத பையனை காட்டு காமிச்சிட்டேமா, என்னை மன்னிச்சுக்கோமான்னு தசரதர் கௌசல்ய நமஸ்காரம் பண்ண வரா. உடனே அவள் அந்த நமஸ்காரத்தை ஆசீர்வாதமாக இருந்தாள். இதே நமஸ்காரம் அன்றைக்கி பண்ணி நான் கைகைக்கு அஞ்சலிம் குர்மி கைகேயி பாதௌ சாபி ஸ்பிருசாமி தே அன்றைக்கி சொன்னார். கைகையில் கண்டுக்கலை. பட் இங்கே கௌசல்ய சொன்னால் துக்கம் வந்தால் காரியம் ஒழுங்காக நம்ம பண்ண முடியாது. அதனால் துக்க சமயத்தில் யாராக வந்தால் பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. நாங்கள் இன்னொன்று பண்ணுறோமே அது மாதிரி டயத்துலலாம் அந்த 10 நாளில் ஒன்றும் பண்ணுறதில்ல. அவள் வருவா வாங்க உட்காருங்க அதெல்லாம் பண்ணால் சரியாக பண்ண மாட்டோம். அதனால் துக்க டயத்தில் சில காரியங்கள் பூஜை இதெல்லாம் பண்ணக்கூடாது ஏன் வச்சுருக்காங்க, பண்ணினா சரியாக பண்ண மாட்டோம்.
அதனால் சோகோ நாசயதே தைரியம், சோகோ நாசயதே ஸ்ருதம், சோகோ நாசயதே சர்வம், நாஸ்தி சோக சமோரிபுகு அப்படிங்கிறார். உடனே தசரதர் சொன்னார், யார் எதை பண்ணாலும் அதனுடைய கர்மாவை அனுபவிச்சு தரணும். செவுத்தில் எரிஞ்ச பந்து எரிஞ்ச வேகத்தில் திரும்பி வரத்தான் வரும். உப்பு தின்னா தண்ணி குடிக்கணும் பாய். அதுமாதிரி அவாவா கர்மா. நான் சின்ன வயசில் வேட்டையாட போகும்பொழுது ஒரு யானை ஜலம் குடிக்கிறதுன்னு நினச்சிண்டு பானத்தை போட்டேன், சப்தவேதிங்கிற பானத்தை. அது ஒரு மனுஷன் ஒரு பையனை அடிச்சுடுச்சு. அந்த பையன் சொன்னால், நான் யாருக்கும் எந்த தப்பும் பண்ணலையே, என்னை யார் அடித்தது. மனுஷ குரலை கேட்டு பயந்து போன தசரதன் அங்கே வந்து பார்த்தா ஒரு 16 வயசு பையன். ஆஹா, அடிச்சுட்டோமே வருத்தப்படும் பொழுது அவன் சொன்னான், நீ கவலைப்படாத, உனக்கு பிரம்மஹத்தி பாபம் வராது. நான் வேற ஒரு ஜாதியில் வைசியனுக்கு பிறந்திருக்கிறேன், அதனால உனக்கு பிரம்மஹத்தி பாபம் வராது. நீ தெரிஞ்சு அடிச்சிருந்தேன்னா உனக்கு மகா பாபம் தான். நீ தெரியாமல் அடிச்சுட்ட, யானை நினச்சி நடிச்சுட்ட, பரவாயில்ல. நீ வந்து எங்கள் அம்மா அப்பா கண்ணு தெரியாதவாளுக்கு இந்த தீர்த்தத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். அவள் அம்மா அப்பாட்ட அந்த தீர்த்தத்தை கொடுத்தா, அவள் சொன்னால் எங்கள் பையன் எங்கே, அவன் கிடக்கான், போயிட்டான் என்று சொல்ல, தெரியாமல் அடிச்சுட்டேன்னு சொல்ல. உடனே அவனை கட்டின அழுதார்கள், அவனுக்கு சம்ஸ்காரம் பண்ணினார்கள். என்ன ஆச்சரியம், ஒரு தேவதூதன் வந்து விமானத்தில் அழிச்சின்னு போகிறது இந்த குருட தம்பதிகளுக்கு தெரியுது. யதோக்தமாக அந்த கர்மாலாம் பண்ணினா அதனுடைய பலன் பிரத்யட்சமாகவே தெரியாது. அவன் அழிச்சிட்டு போகிறத பார்த்தா இவளுக்கு தைரியம் வந்துடுது. எப்போ நல்ல காரியம் பண்ணால் நமக்கு நல்ல கதி கிடைக்குமோ, எங்களுக்கும் சிதையம் மூட்டும்னா பக்கத்தில் அவளுக்கும் சிதையம் மூட்டினா அதில் ஏற போகிறா, அப்படியே ஏறி இருக்கலாம். உடனே தசரதனை பார்த்தா, நாங்கள் எப்படி புத்திர சோகத்தினால் போகிறோமோ அதுவரை நீயும் புத்திர சோகத்தினால் போக வேண்டியது என்று சொல்லிட்டா. தசரதனுக்கு ரொம்ப நாளைக்கு கவலை இருந்தது, குழந்தை இல்லையேன்னு. இப்போ அந்த சாபத்தை நினச்சிருந்து அந்த சாபத்துக்காக எப்படி ஒரு குழந்தை பிறக்க தான் பிறக்குமோன்னு அதில் ஒரு தைரியம் இருந்தது. அப்புறம் ராமர் பிறந்த பிறகு அதை எல்லாமே மறந்துடுச்சு. இப்போ 4 குழந்தைகள் பிறந்தும் பக்கத்தில் யாருமே இல்லை. 2 பேர் எங்கேயோ கேகே தேசத்தில் இருக்கா, 2 பேர் எங்கேயோ காட்டில் இருக்கா. அவள் சபிச்ச டயம் வந்துடுத்து போல இருக்கு என்று தசரதன் சொல்ல, கௌசல்யா சொன்னால், ஏற்கனவே உடம்பு பலகீனமாக இருக்குது, பழைய கதையெல்லாம் நினச்சின்னு அழுதுன்னு இருக்கா, இங்கோ சமாதானமாக இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கா. சொல்லி அவள்லாம் தூங்கிட்டான். தசரதற்கு தூக்கம் வரலை. அவள் சொல்கிறா, ராமர் பிரிஞ்சு இவெல்லாம் எப்படி இருக்காளோ, 14 வருஷம் அவளால் எப்படி தாங்க முடியும், எனக்கு 14 செகண்டு கூட தாங்க முடியலையே. நே மனுஷ்யா தேவாஸ்தே ஏச்சாரு சுபகுண்டலம் முகம் தட்சண்டி ராமஸ்ய வருஷே 15 புனக. 14 வருஷம் முடிஞ்சு 15 வருஷத்தில் ஆரம்பத்தில் வந்துடுவான். ஆனால் அது வரையும் தாக்க பிடிக்கணுமே. உடனே எல்லாருக்குமா இவர் பிரார்த்தனை பண்ணினார், உங்களுக்கெல்லாம் இந்த தெம்பு இருக்கட்டும், உங்களுக்கு பதில் நான் கிளம்புறேன்ட்டான். ஏன்னா ஹா ராகவ மகாபாகோ ஹாம மாயாசனாசனா ஹா பிதృప్రియமேநாதா ஹாத்யக்வாசிகதஸ்சுதா ஹா கௌசல்யே வினஸ்யாமி ஹா சுமித்ரே தபஸ்வினி ஹா திசம்சே மமாமித்தே கைகேயி குலபாம்சினி. அவர் சொன்னார், ஒரு சின்ன உடம்பு வந்தால் கூட அப்பா என்னாச்சுன்னு விசாரிப்பே, ராமா நான் இப்போ கூப்பிட்டுருக்கேனே எங்கே இருக்க தெரியலையே என்றெல்லாம் சொல்லி அப்படியே அந்த தசரதர் அடங்கிட்டார். காலங்காத்தால் வந்து தசரதருக்கு சுப்பிரபாதம்னு பாடுவாள். சுப்பிரபாதம் பாடுறதுக்கு முன்னாடி அவர் எழுந்து ரெடியாக இருப்பார். சுப்பிரபாதம்னா இவா பாடணுமே சம்பிரதாயத்துக்கு இவா பாடுவாளே தவிர அவர் ரெடியாக இருப்பார். அது மாதிரி இன்றைக்கி பாடினா அவர் வந்து வரவே இல்லை. ஏன் வரலையேன்னு கவலைப்பட்டு கௌசல்யா தேவிகளை பார்த்து தொட்டு பார்க்கணுன்னா உடம்பு ஜில்லிட்டு போயிடுத்து, உடம்பு அவர் இல்லைன்னு தெரிஞ்செடுத்து ரணே க்ஷாரம் விபோதகம்ங்கிறார். ஏற்கனவே விரணம், அதில் புளி தண்ணியை விட்டால் எவ்வளோ கஷ்டமோ அது மாதிரி ராமர் போயிட்டாரேங்கிற துக்கத்தில் இப்போ தசரதர் போயிட்டாங்கிற பெரிய மகா துக்கம் வர. உடனே இப்போ என்ன பண்ணுறதுன்னு விசாரித்தார்கள். வசிட்டர்கிட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சார்கள். உடனே வசிட்டர் 2 தூதர்களை சில தூதர்களை அனுப்பிச்சு, நான் கூப்பிட்டேன்னு பரதனை அழிச்சிட்டு வா கேகே தேசத்துலேருந்து, எல்லோரும் சௌக்கியமானு கேட்டால் எல்லாரும் சௌக்கியம்னு ஒரே வார்த்தையில் வந்து சொல்லுங்க, வேறு ஒன்றும் பேசாதீங்க. இன்னும் தூதர்கள்லாம் கிளம்புறார்கள். அதுக்குள்ளே பரதனுக்கு அங்கே துஸ்வப்னங்கள்லாம் வருது. என்னடா துஸ்வப்னம் வருது, இது மாதிரி சொப்பனத்தை பார்த்தா ரொம்ப வேண்டி வா போயிடுவான்னு இருக்கே,
இன்னைக்கு கவலைப்பட்டு இருக்கும்போதே அயோத்தி தூதர்கள் வந்து உடனே வசிஷ்டர் வர சொன்னார் என்று சொன்ன உடனே கிளம்புறா. கிளம்பின உடனே இந்த கைகேயினுடைய அப்பா ராமருக்கு நிறைய ப்ரெசன்டேஷன் கொடுத்து அனுப்புகிறாராம். அதில் முக்கியமாக சில ராஜபாளையம் நாயெல்லாம் கொடுத்து அனுப்புகிறாராம். சுனஸ்ச உபாயரா ததோ. ஏன்னா அது நல்ல ராமர் வீட்டை காவல் காக்கிறதுக்கு அந்த காலத்துலேருந்தே நாய் வளர்க்குறான்னு தெரியாது. வளர்க்கலை, அதுக்குன்னு சில பேர் வச்சுருப்பா போல. இப்போ இவாளே வச்சுட்டு இருக்கா. அப்படி இல்லை, அவளுக்கு பார்த்துக்குவான்னு ஒரு ஆளுப்பா அவள் பார்த்துப்பா போல. சுனஸ்ச உபாயனம் ததவு. இன்னும் நாய் வந்து அந்த காலத்தில் ராஜாக்களுக்கு வீட்டில் இருக்கும் என்று தெரிகிறது. அது மாத்திரம் இல்லை, இப்போலாம் நாயை வச்சு கண்டுபிடிக்கிறா பாருங்க. இவன் மனுஷியாக நமக்கு தெரியாது. அதனால் அவளை வச்சுட்டு இவள் கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு சிஐடி போலீஸ் மாதிரி இந்த நாயே இருக்கும் போல. அதனால் நாயை கொடுத்து அனுப்புகிறான்னு இருக்குது. அதனால் சுனஸ்ச உபாயனம் ததும் அதெல்லாம் வருதுன்னு சொல்கிறார். அதெல்லாம் பின்னாடி வரட்டும்னு இவர் வேகமாக வரார் பரதன். 12 வருஷம் கழித்து வரக்கூடிய நமக்கு பூர்ண கும்பம் கொடுத்து வரவேற்பார்கள், சந்தோஷமாக வரவேற்பார்கள். பார்த்தா யாரும் சந்தோஷமாக வரவேற்கலை. கொடிலாம் அறக்கம்பத்தில் பறக்கிறது. இது என்னது, ராஜா இல்லைன்னா இல்லை வெளியூர் போனால் தானே இது மாதிரிலாம் பண்ணுவா, ஏன் இப்படி இருக்குது வருத்தப்பட்டே உள்ளுக்குள்ளே வரார். யாரும் வரதனை கண்டுக்கல. நேராக அப்பா அரண்மனைக்கு போனார். அப்பாவை காணும். அப்பா அரண்மனையில் அப்பா சதஸில் இல்லைன்னா அப்பா கைகேயி அரண்மனையில் இருப்பார். அதனால் நேராக கைகேயி அம்மாவை பார்த்தார். அம்மா மாதக தாத்தஸ்பயாதக சுரபதி பவனம் ஆகதஹ குதஹ புத்திரசோகாத். அம்மா மாதா தாத்தஸ்பயாதக, அம்மா அப்பா எங்கன்னு கேட்டான். அவன் எவ்வளோ அழகாக சொல்கிறா பாருங்க. உங்கள் அப்பா முன்னாடிலாம் அடிக்கடி போவாரணும் சொர்க்கத்துக்கு, இப்போ பர்மனண்டாகவே போயிட்டார் அப்படின்ட்டா. யாகதி சர்வபூதானாம். துக்கம் வந்து ஞானம் வேண்டியது தான். சில டயத்தில் துக்கப்பட வேண்டிய டயத்தில் துக்கப்படணும். இந்த டயத்தில் ஆரோதனம் கர்த்தவியம்னே இருக்குது இந்த டயத்துலலாம். அதனால் இவ சொல்கிறா, யாகதி சர்வபூதானாம் தாம் கதிந்தே பிதாகதா. எல்லாம் ஒரு நாளைக்கு போவாரணும். அது மாதிரி உங்கள் அப்பாவும் போயிட்டா. ஏன் என்ன ஆச்சு? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு என்கிட்ட சொல்லக்கூடாதோ? அப்பா கடைசியில் எனக்கு என்ன வார்த்தை சொன்னார்? அவரா கடைசியில் ஒரு வார்த்தை சொல்ல ராமா ராமான்னு சொல்லிட்டு போயிட்டார். ஏன் என்னாச்சு? ராமர் காட்டுக்கு போயிட்டாரே. ஒன்றுமே தெரியாது பரதனுக்கு. ஏன் காட்டுக்கு போனார்? ராமர் ஏதாவது பெண்கள்கிட்ட தப்பாக நடந்துட்டாரா? பிராமணாருடைய சொத்தை பிடுங்கின்றாரா? இந்த பிராமணாருடைய சொத்தை யார் பிடுங்குறானோ, பெண்கள்கிட்ட யார் தப்பாக நடத்துக்கிறானோ அவளுக்கு தானே காட்டுக்கு அனுப்புகிற வழக்கம். ராமர் அப்படி ஏதாவது பண்ணினாரான்னு கேட்க இங்கே கைகேயி சொல்கிறாள், நராமஹ பரதாராம்ச்ச சக்ஷுப்ஜாமதி பஸ்யதி. அடுத்தவன் மண்டாட்டியே கண்ணால் கூட பார்க்க மாட்டாரே ராமர். இதெல்லாம் ராமருடைய குணங்களை இங்கே சொல்கிறது எல்லாமே எதிர்கட்சிக்காரெல்லாம் சொல்கிறான். அவாவா கட்சிக்காரா சொல்ல. நான் இங்கே ராமோ விக்கிரகவான் தர்மஹான்னு யார் சொல்கிறான்னா மாரீச்சன் சொல்கிறான். அது மாதிரி ராமர் பிரதிபட்சமாக இருக்கிறவா எல்லாருமே ராமகுணனுடைய எடுத்து பேசுகிறான். ராமர் வந்து வேறு யாரையும் வேறு எடுத்து பார்க்க மாட்டாரே. நான் தான் வரம் வாங்கினேன். உங்கள் அப்பா ராமர் ராமனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் ஏற்பாடு பண்ணினார். அந்த பட்டாபிஷேகம் உனக்கு வரணும், ராமன் காட்டுக்கு போகணும். நான் தான் வரம் வாங்கியிருக்கேன். சீக்கிரம் அப்பாவுக்கு காரியத்தை பண்ணிட்டும் நீ பட்டாபிஷேகம் பண்ணிட்டோ என்று சொல்ல, மாத்ரு ரூபே மமாமித்ரே. உடனே எனக்கு நல்லது பண்ணுறேங்கிற பேர் வெளில எனக்கு வேண்டாததை பண்ணி தொலைச்சிட்டு நீ தான் காட்டுக்கு போகணும். ஆனால் நீ காட்டுக்கு போனால் காட்டு பிராணிக்கும் உனக்கு பண்ணால் கஷ்டப்படும். அதனால் ரஜ்ஜும் பதானவா கண்டே நகிதேன் எப்பராயணம். காட்டுக்கு போய் நீ காட்டு ஜனங்களையும் கஷ்டப்படுத்து. அதனால் நீ இங்கே தூக்கு மாட்டிக்கோ என்றெல்லாம் அம்மாவை பேசிட்டு கௌசல்யாமாவை பார்க்கலான்னு வரான். அதுக்குள்ளே அந்த பரதனுடைய குரலை கேட்டு கௌசல்யாமா வரா. நடுவில் சந்திச்சிருந்தார்கள். உடனே கௌசல்யா சொன்னால், உங்கள் அம்மா உனக்கு ராஜ்யம் வாங்கி வச்சிருக்கா, என்னையும் என் பையனோட காட்டுக்கு அனுப்பு என்று சொல்ல, நம்மளை கௌசல்யம்மா தப்பாக புரிஞ்சுனுட்டா, நம்ம தான் இதெல்லாம் பண்ணியிருக்கோம்னு நினச்சிக்கிட்டான்னு நினச்சிட்டு உடனே பரதன் சபதம் பண்ணுறான். அம்மா, ராமன் காட்டுக்கு போனதில் எனக்கு பிரியம் இருக்குமானால் எனக்கு என்னென்ன பாவங்கள் வந்தடையட்டும் என்று இதில் பல பாவங்களை சபதம் பண்ணுறான். இது எதுக்குடான்னா, இதை கேட்டால் நமக்கு அந்த பாவங்கள் பண்ண தோணாது. இது மாதிரி பாவங்கள் பண்ணியிருந்தோம்னா தெரியாமல் அந்த பாவங்கள்லாம் நீங்கிறதுக்காக இங்கே சில சபதங்களை பண்ணுறான். யார் தண்ணி குடிக்க வர மாட்டை முகத்தில் அடித்து விரட்டுறானோ அந்த பாவம் எனக்கு வரட்டும்.
படுத்துருக்கிற மாட்டை உதச்சியாக எழுப்புறானோ அந்த பாவம் எனக்கு வரட்டும். சூரியனுக்கு யார் மலமூத்திர விசர்ஜனம் பண்ணுறானோ அந்த பாவம் எனக்கு வரட்டும். வேலைக்காரனுக்கு நல்லா வேலையை வாங்கிட்டு சம்பளம் கம்மியாக கொடுத்து ஏமாத்தானோ அந்த பாவம் எனக்கு வரட்டும். வீட்டில் 4 பேர் இருக்கும்போது யாருக்கும் கொடுக்காம ஒண்டியாக யார் திங்குறானோ அந்த பாவம் வரட்டும். எல்லாரும் குடிக்கிற தண்ணீரில் யார் விஷத்தை கலக்கிறானோ அந்த பாவம் வரட்டும். இப்படி சொல்லிட்டே போகிறான் நிறைய. இப்படி சொல்லிட்டே போக இதே மாதிரி இங்கே என்னென்ன பாவம் சொன்னானோ அதை தமிழ்லேயே ஒரு பாட்டு இருக்குது, அதை சொல்லுவாள். இப்படி எல்லா பாவமும் எனக்கு வரட்டும் என்று சொல்ல உனக்கு எந்த பாவம் வராதுப்பான்னு சமாதானம் பண்ணினால் காலமுறை எழுந்த உடனேயே ஒரு பேரி அடிப்பா. ராஜா இருக்கும் பொழுது இனிமேல் பரதன் தான் ராஜா வருவான்னு நினச்சிட்டு இந்த பேரியை அடிக்க உடனே எழுதுந்தான். யார் அந்த பேரி அடித்தா, நான் ராஜா இல்லை, நாகம் ராஜேதி, நான் ராஜா இல்லைன்னு சொன்னான். அவதான் எல்லாருக்கும் புரியுது, ஆகா இவன் ராஜாவை ஆக மாட்டான் போலக்கு. அவன் சபையில் வந்து உட்காந்துட்டு இருந்தான். அதுக்கு நடுவில் இந்த கூனி நிறைய வேஷம்லாம் பண்ணிட்டு போகிறான். ஏன்னா கூனிக்கிட்ட சொல்லியிருந்தா கை நீ சொன்ன மாதிரி காரியம் ஆகிடுச்சுன்னா சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அவனுக்கு நிறைய நகையெல்லாம் போட்டு விடுறேன்னு. இவன் நிறைய நகையெல்லாம் போட்டுன்னு போயிட்டு இருக்கா. புது ட்ரெஸ்ஸு புது நகையெல்லாம் போட்டுட்டு போனால் அழகாக இருக்கிறவா ட்ரெஸ் பண்ணால் தான் ட்ரெஸ்ஸும் அழகாக இருக்கும். இவளுக்கு ட்ரெஸ் பண்ணது எப்படி இருக்குடான்னா, இந்த குரங்குக்கு பாவாடை கட்டி ட்ரெஸ் எல்லாம் போடுவான். அந்த காலத்தில் குரங்காட்டி அழிச்சின்னு வருவான். அந்த குரங்கிட்ட சொல்லுவான், எப்படி ஜலம் எடுத்துன்னு போவா மாட்டு பொண்ணுன்னா உடனே குடம் எடுத்துன்னு எப்படி நடந்து காமிக்காது. அந்த இது ஏதோ அந்த காலத்தில் இப்போ நம்ம இங்கே அந்த காலத்தில் நம்ம பார்ப்போம், தெருவில் குரங்காட்டி எடுத்துன்னு வருவோம் குரங்கு ட்ரெஸ் போட்டு. இது அந்த காலத்துலேருந்தே ராமாயணத்துலேயே இருக்குது போல இருக்கு. அவர் சொல்ல ரஜ்ஜுபத் தேவவானரி அது மாதிரி இருக்குங்கிறான். அது மாதிரி இருக்குன்னு உடனே சத்ருகன்ட்ட போய் சொன்னான், இவளால் தான் எல்லா காரணமும். ராமர் காட்டுக்கு போனது தசரதன் போனதுக்கு இவர் தான் காரணம்னு உடனே கோபத்தில் அதை கேசத்தை பிடிச்சான். கையிலேயே வந்து தூத்து சபரி சத்ருக்னோ லக்ஷ்மணானுஜகாங்கிறான். உடனே அவள் கைகேயிட்ட சொன்னால், கைகேயி சொன்னால், வரதா இந்த வர அவளை காப்பாற்று. இவ சொன்னான்னு அம்மாவுக்கு ஏன் புத்தி போச்சு, நான் அம்மாவை இப்பயே வதம் பண்ணுவேன். ஹன்யாமக நிமாம் பாப்பாம் கைகேயும் துஷ்டச்சாரிணி, இப்பயே வதம் பண்ணுவேன். ஆனால் இது மாதிரி நான் சொன்னேன்னு தெரிஞ்சுட்டுனா ராமர் என்னை முகம் கொடுத்து பார்க்க மாட்டார், அதுக்காக தான் பொறுமையாக இருக்கேன் என்று சபையில் வந்து உட்காந்துதான். தசரத சுத சோபிதா சபாசா சதசரதேவ பபோ யதா புரா. தசரதர் இல்லையேன்னு கவலைப்பட்டுன்றவாளுக்கு பரதன் வந்து உட்காந்துன்றோடனே சீட்டில் தசரத சுத சோபிதா சபாசா சதசரதேவ பபோ யதா புரா. மறுபடியும் தசரதரே உட்காந்த மாதிரி உட்காந்துருக்கானா பரதன். நான் ராஜ்யம் ஆள போகிறதில்ல, பட்டாபிஷேகத்துக்கு என்ன ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தோ எல்லாத்தையும் நேராக எடுத்துன்னு போவோம், அங்கே சித்திரக்கூடத்தில் பட்டாபிஷேகம் பண்ணுவோம், அங்கேருந்து நாம இங்கே அழைச்சின்னு வருவோம் என்று தீர்மானம் பண்ணி தீர்த்தங்கள்லாம் எடுத்துன்னு போனாலாம். இன்றைக்கி அங்கே ஒரு குளம் இருக்குது, ஒரு கிணறு மாதிரி இருக்குது சித்திரக்கூடத்தில். இவெல்லாம் தீர்த்தத்தெல்லாம் எடுத்துன்னு போக ராமர் பட்டாபிஷேகம் பண்ண மாட்டேன்ட்டாலா. அப்போ அங்கே ஒரு ரிஷி இருந்தால், இங்கே இந்த தபஸ் பண்ணிட்டு ஒரு இடத்துல இங்கே விட்டுடுந்தாலாம். அதெல்லாம் அந்த தீர்த்தத்தை ஒரு கிணத்துல விட்டால் இன்றைக்கி அந்த கிணறு இருக்குது, அந்த தீர்த்தத்தை குடித்தாலே எல்லா தீர்த்தத்தை குடித்த பலன் கிடைக்கும்னு சுத்தமாக இன்றைக்கும் அங்கே அழகாக இருக்குது. சித்திரக்கூடத்துக்கு போனால் உங்களுக்கு தெரியும். அங்கே பக்கத்துலேயே ராமரும் சீதையும் படுத்துட்டாலும் ஒரு பெரிய பாறை இருக்குது, அந்த வில்லோடு எப்படி படுத்துட்டாங்கிறது மாதிரி அழகான பாறையும் இருக்குது. இப்படி தீர்த்தங்கள் முதற்கொண்டு எடுத்துட்டு எல்லாரும் இங்கே கிளம்பி போகிறார்கள். போகிற வழியில் எல்லாருக்கும் சௌகரியம் வேணுமே. மரம் இல்லாத ஊரில் மரத்தை நட்டாலாம், மரம் ஜாஸ்தி இருக்கிற இடத்துலேருந்து. என்ன தெரியுதுன்னா, அந்த காலத்திலே வேரோட மரத்தை எடுத்துன்னு போய் வேகமாக கொண்டு போய் மரம் இல்லாத இடத்துல நட்டுற அளவுக்கு மிஷின்ஸ்லாம் இருந்துருக்கு தெரியும். கொண்டெல்லாம் மரங்கள்லாம் வச்சு எத்தனை விதமான ஜனங்கள், ரொம்ப பலவிதமான ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து பஜனை பண்ணிட்டு வரார்கள். ரகுபதி ராகவ ராஜா ராம் பதீத பாவன சீதாராம். ரகுபதி ராஜா ராம் பதீத பாவன சீதாராம். ரகுபதி ராகவ ராஜா ராம் पतित पावन सीताराम. रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम.